அனுமதி வாங்கலாம். நீ அதை பேசக்கூடாது, நீ இதை பேசக்கூடாது, நீ அவரை கூப்பிடக்கூடாது, இவரை கூப்பிடக்கூடாது, இதுதான் பேசணும். உங்க குரு இருக்கிறாரே, அவர் பேசுறது பேச்ச பார்த்தா ரொம்ப பயங்கர, அவருக்கே பயங்கரமாக குரு இந்த மாநாட்டுக்கு வராமே பண்ணா கூட அவங்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. இப்படியெல்லாம் 11-12 மணி பேசுறேன், போடு வழக்கு. அடுத்த வருஷம் நான் இது மாதிரி இவ்வளோ மிஞ்சி இது பண்ணீங்கன்னா வழக்கு போடு. ஆமா, அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்போம், நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்போம். காவல்துறைக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுப்பது இந்த அனைத்து சமுதாய பேரியக்கம். நாங்க இந்த அனைத்து சமுதாய பேரியக்கம் அங்கங்க போகும்போது இந்த கருப்பு குழு காட்டும்போது, இப்ப ராஜகுமார் கணிசம் விட்டானா என்ன ஆகும், எஸ்ஆர் கணிசம் விட்டானா என்ன ஆகும், நாகராஜன் கணிசம் விட்டானா என்ன ஆகும், கலவரம் தான். நாங்க கலவரம்னா என்ன ஆகும், 20 பேர் 10 பேர் 30 பேர் வச்சு கருப்பு குழி தூக்கி வரீங்க, நாங்க கலவரம் என்ன ஆகும்? எனக்கு ஏன் பாதுகாப்பு நிறைய கொடுக்குறீங்க? யாராவது அச்சுறுத்தல் இந்த மாதிரி இருக்கிறோம்னா தமிழ்நாடு காவல்துறை சிந்திச்சுதா? உட்கார்ந்து நீங்க பேசுறீங்களா? வேறு பேசுறீங்களா? நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. நான் வாசித்த இந்த சமுதாயங்களுக்கு எதிரிகள் அல்ல. அவர்களோடு இணைந்து நெருக்கமாக நல்லிணக்கத்தோடு நாங்கள் வாழவே விரும்புகிறோம். ஆனால் அவர்களை பார்த்து மற்ற சமுதாயங்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு, இன்றைக்கு இந்த வகையில் அஞ்சக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் காவல்துறை தான்.